ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபெஸ்ட் ஆஃப் மவுண்ட் யோகா அப்படிங்கிற மான்வாவோட சாப்டர் 1 and 2 தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் முரியம் ஸ்டைல் மான்வா போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப தான் அவரோட கோசு அப்படிங்கிற மான்வாவை இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ நானும் இப்போ அதை கண்டினியூ பண்ணா கண்டிப்பா 2 பேருக்குமே வியூஸ் ஒழுங்கா போகாது. ஸோ அதனால தான் போல் வச்சு இந்த மான்வாவை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வெறும் முரியம் மான்வா அப்படிங்கிறதுனால மட்டும் செலக்ட் பண்ணல, ஏன்னா இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கேங்க தான் காமிக்கிறாங்க. நீங்க கொடுத்த இந்த பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கவும் அந்த கேங்கோட லீடரோட கையில இருக்கிற சூப் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே என்ன சத்தம் இது, ஏதாவது ஒரு படை நம்மள அட்டாக் பண்ண வருதா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். தூரத்துல ஒரே புகை மூட்டமா இருக்கு. இதை பார்த்துட்டு கேங்கோட லீடரும் எனக்கு ஏதோ தப்பா படுத்து அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். தூரத்துல இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் அவனோட குதிரையை எடுத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை பாக்குறதுக்கு ஒரு டீமன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வரதான் எல்லாருக்குமே தெரியுது அவனுக்கு ஒரு கால் தான் இருக்கு, இன்னொரு கால் நோண்டி அப்படின்னு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கவன். அவன் அந்த கேங்கோட லீடருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். இதை பார்த்து அந்த கேங்கோட லீடரும் ஒரு நொண்டி காலை வச்சுக்கிட்டு அதுவும் என்னோட வழியில குறுக்க நிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், பட் ஆனா அவன் எதுவுமே பேசாம அவனோட கையை மடக்கிட்டு காலை வச்சு தரையில அழுத்தி வேகமா வந்து ஒரு பஞ்சை விடும். அதை தடுக்கிறதுக்காக அவனை ஒரு பஞ்ச் பண்ணவும் இப்ப இந்த 2 பஞ்சுமே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயும் உலகத்தையே அதிர வச்ச மவுண்ட் யோகாலேருந்து வந்த ஒரு அரக்கனோட வரலாறா மாறின கதை த ஃபெஸ்ட் ஆஃப் மவுண்ட் யோகா அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இப்ப எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. மனுஷங்களோட அரக்க குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சது. அவங்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரக்க குணம் இருக்கிறவங்க எல்லாருமே ஜங்கோனை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி பல வருஷமா 2 நாட்களையும் பயங்கரமான போர் தொடர்ந்துகிட்டு இருந்தது. இப்படி நடந்த போர் ஒரு வழியா 3 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்தது. ஜங்கோன் அரக்க குணம் இருக்கிற எல்லாரையுமே தோக்கடிச்சு பூமியில திருப்பி ஒரு அமைதியை கொண்டு வந்தது. ஆனா இந்த போர்ல தேவையில்லாம அப்பாவி உயிர்கள் நிறைய பறி போயிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்சம் பேரை தான் காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க தான் மவுண்ட் யூஹாவோட ஒரு பாதுகாவலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப அங்க லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தவரும் இந்த அரக்கர்களை எதிர்த்து போர் புரிஞ்சதுல நம்ம மவுண்ட் யூஹா எக்கச்சக்க விஷயத்தை இழந்திருக்கு, பல உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க, மனித இதயம் அப்படின்னு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த டீமோட லீடர் சொல்லிட்டு இருக்கவன் பின்னாடி நிக்கிற ஒரு ஆளும் ஏன் இப்ப நடந்து முடிஞ்ச கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தள்ளுங்க, நான் முன்னாடி வந்து சொல்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து பார்த்தா தெரியுது எக்கச்சக்க வில்லேஜர்ஸ் இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அவரும் யார் இந்த அப்பாவி வில்லேஜர்ஸ் கொண்டது அப்படின்னு ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கவும் அங்க இருக்க இன்னொரு ஒரு ஆளும் இது கண்டிப்பா ஒரு பேண்டிட் குரூப்போட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் ரீசெண்டா இங்க ஒரு பேண்டிட் குரூப்போட குதிரையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வந்து சொல்லவும் இப்படி கொலை பண்ணி போட்டிருக்க பார்த்துட்டு ஷாக்ல இருந்த அவருமே ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு. அவருமே அவர் லீடரை பார்த்து எனக்கு எதோ இந்த இடத்துல தப்பா படுத்து இங்க எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டது அப்படின்னு சொல்லவும் இங்கதான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அங்க எதுவும் இருக்காது அப்படின்னு லீடர் சொல்லவும் அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பா தெரியும் இங்கதான் எனக்கு சத்தம் வந்துச்சு, இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருக்கிற கட்டை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது உள்ள ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அந்த பையன் உயிரோட இருக்கான் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கேங்கோட லீடரும் எப்படி இந்த கொடூரமான இடத்துல இவன் சர்வே பண்ணா அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அண்ட் இந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவருமே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, உன் உடம்பு ஃபுல்லா இப்ப காயமா இருக்கு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்ப நம்ம ஹீரோட வாயிலிருந்து இப்ப ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த கேங்கோட லீடரும் ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம காமிக்கிறாங்க. இப்போ ஒரு மலையை தான் காமிக்கிறாங்க. இந்த மலையை பார்க்கறதுக்கும் ஒரு சொர்க்கத்துல இருக்கிற ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த மலையை பார்க்கறப்ப ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கிறதுனால இந்த மலையோட பேரும் யோங்வாங் பூ அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. ஒரு பையன் இப்ப படி ஏறிக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு பழைய 100 படி ஏறியாச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கவன் யார் அந்த பையன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனால சுத்தமா முடியலனாலும் அவன் கால் பயங்கரமா வலிச்சா கூட பட் இதெல்லாம் கண்டுக்காம இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஐ கேன், என்னால முடியும் அப்படின்னு அவனுமே இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ நடந்துகிட்டு இருக்கத இன்னொரு ஒரு ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் என்னால கூட இவனை நிறுத்த முடியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் இவனை மீட் பண்ணேன், டேம் ஹோ அப்படின்னு. இப்பதான் அவர் நம்ம ஹீரோட பேரே சொல்றாரு. நம்ம ஹீரோட பேரு டேம் ஹோ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஆக்சுவலா இந்த மவுண்ட் யூஹாவோட எல்டரா இருந்த மாஸ்டர் டேம் ஹோ இவான் ஷோ மீட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ ஒரு நாள் விடாம இந்த மவுண்ட் யூஹாவை டெய்லியுமே ஏறிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த மவுண்ட் யூஹாவை ஏற போறேன் அப்படின்னு சொன்ன கண்டிப்பா முடியாது, இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேரு. ஏன்னா பெரிய பெரிய கோசா கூட இந்த மலை ஏறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 100 படி இருக்கிற இந்த மலை ஏறதுக்கு ஒரு நொண்டி கால் வச்சிருக்கிற ஒருத்தவனால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா சாதாரண கால் வச்சிருக்கிறவங்களாலேயே மவுண்ட் யூஹாவை ஏற முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கண்டினியூஸா அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் பயங்கரமான குளிர் வீசினா கூட அவன் மலை ஏறது மட்டும் நிறுத்தவே இல்லை. அப்படிதான் ஒரு நாள் உடம்ப முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டான். இவன் அன்னைக்கு அவனால நகர கூட முடியலனாலும் அவன் மென்டலி மலை ஏறணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்படிதான் கடந்த 5 வருஷமா ஒரு நாள் கூட விடாம டேம் ஹோ மவுண்ட் யூஹாவை ஏறினான். இப்படி இந்த 5 வருஷத்துல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ இப்படி இந்த மலையை ஏறி இறங்குறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் மசில் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும்
மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் திரும்பி மலை ஏறிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் நீ மன்னிப்பு சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை நீ டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கனால உன்னோட கால் தான் ஹீல் ஆக போறது இல்லை ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அவரும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும் நம்ம ஹீரோக்கு அவர் கால் பிடிச்சு விடுறாரு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நகராத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் பிடிச்சு விடுறாரு இப்போ அவர் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு இப்போ டைட்டாக இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நீ மசாஜ் பண்ணி ஃப்ரீ பண்ணலேனா பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை இதை வச்சு தான் நீ ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அவரும் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சும்மா சும்மா மன்னிப்பு கேட்காத அப்படி நான் உன்னை வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் பார்க்கல நான் உன்னை அதுக்கு மேலே தான் பார்க்குறேன் அப்போ நீ என்ன பிரிச்சு பார்க்குறியா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்துக்க நம்ம ஹீரோவும் நான் அதை மீன் பண்ணி சொல்ல வரேன் நான் மவுண்ட் யோகாவை ஏறுறது என்னோட பிடிவாதத்தினால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்லையும் மவுண்ட் யோகா தற்காப்பு கலைகள்ல மற்ற எல்லாத்தையும் விட கால்கள் தான் முக்கியமான பங்களிக்குது இந்த மாதிரி வித்தியாசமான மலைகள்ல இருக்கிற சீடர்கள் இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குகும்போவை தான் கற்றுக் கொடுப்பாங்க இந்த குகும்போ அப்படிங்கிற டெக்னிக் என்னன்னா ரொம்பவே கஷ்டமான காலை பயன்படுத்தி பண்ற டெக்னிக் இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக பல திறமையான சீடர்களே முயற்சி பண்ணியும் அவங்களாலே கத்துக்க முடியல அண்ட் டேம்ஹோ இந்த மலையில எத்தனை வாட்டி ஏறி இறங்கினாலும் அவனோட காலில் இருக்கிற மசில்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங் தான் ஆக போகுது ஆனா இந்த காலை வச்சுக்கிட்டு குகிம்போ டெக்னிக்கை கத்துக்கிறது சாத்தியமில்ல அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லலாம் நம்ம ஹீரோவும் போதும் போதும் என் கால் நல்லா ஆயிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மாஸ்டரும் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் இப்போ ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் விடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு அவருமே விட்டுறாரு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து டேம் ஹோ அப்படின்னு எது சொல்ல வரவும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நான் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு மனுஷனுக்கு கடினமான இதயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா உன் கதையில நேச்சராகவே உன்னோட இதயம் ரொம்ப வலிமையா இருக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன் மிச்சம் உலகத்தை விதி தான் அதுக்கப்புறம் பாத்துக்க போகுது அப்படின்னு மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் எனக்கு விதி மேல நம்பிக்கை இல்லை மாஸ்டர் ஆனா என் மேல நம்பிக்கை இருக்கு நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் பட் எதுக்காக ரொம்ப கம்மியான டைமிங்கில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த மான்வா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியும் ஸோ இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த மான்வாவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் நிறைய பேர் பார்த்தா கண்டிப்பாக எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் பட் அட்லீஸ்ட் 30 கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் இந்த மான்வாவோட ஃபர்ஸ்ட் 8 சாப்டர் அப்லோட் பண்ணிடுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.